பிரதமர் நரேந்திர மோடியுடைய சார்பாக தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினும், அதனைத் தொடர்ந்து தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்களது சார்பாக துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் மற்றும் அமைச்சர்கள் என உயிரிழந்த ஆளுநர் இலகணேசனுடைய உடலுக்கு மத்திய மாநில அரசுகளின் சார்பாக நேரில் வந்து மலர் வளையம் வைத்து அஞ்சலி என்பது செலுத்தப்பட்டிருந்தது. இதே போல மத்திய அமைச்சர் எல் முருகன், நாகாலாந்து மாநில முதலமைச்சர் நெய்பியூ ரியோ, தேமுதிக இளைஞரணி செயலாளர் விஜயபிரபாகரன், கவிஞர் வைரமுத்து, ஆம் ஆத்மி ஒருங்கிணைப்பாளர் வசீகரன், திராவிடர் கழக தலைவர் வீரமணி, தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியின் தலைவர் ஜி.கே. வாசன், பாஜகவுடைய தேசிய பொதுக்குழு உறுப்பினராக இருக்கக்கூடிய நடிகர் சரத்குமார், தொழிலதிபர் பிஜிபி சந்தோஷம், நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான், இந்து மக்கள் கட்சியின் தலைவர் அர்ஜுன் சம்பத், அதிமுக சார்பாக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார், அமமுக சார்பில் சி.ஆர். சரஸ்வதி, முன்னாள் மேயர் சைதை துரைசாமி, முன்னாள் தமிழக காங்கிரஸ் கமிட்டியின் தலைவர் தங்கபாலு உள்ளிட்ட மாற்றுக் கட்சிகளைச் சேர்ந்த முக்கியமான பிரபலங்கள் பலரும் இங்கே நேரடியாக அஞ்சலி செலுத்தியிருந்தாங்க. இந்த நிலையில தான் இலகணேசனுடைய உடலானது இறுதி அஞ்சலி செலுத்தப்பட்டு ராணுவ மரியாதையோடு பெசநகர் மின்மயானத்திற்கு ஊர்வலமாக எடுத்துச் செல்லக்கூடிய பணிகள் என்பது மாலை சரியாக 3:30 மணி அளவுல தொடங்கி தற்போது உடலானது பெசநகர் மின்மயானத்திற்கு கொண்டு வரப்பட்டு தற்போது அந்த இறுதி மரியாதை செலுத்தக்கூடிய பணிகள் என்பது தொடங்கியிருக்கிறது. ராணுவ மரியாதையோடு குண்டுகள் முழங்க ஆளுநர் இலகணேசனுடைய உடலானது தகனம் செய்யப்பட இருக்கிறது.